இன்னைக்கு ஜிம்ல ஒரு பையன் வந்துட்டு, "அண்ணா என்னோட ஹிப் வந்து ஃபார்வர்டா ரொட்டேட் ஆன மாரி தெரியுது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு கேட்டான். சரி நானும் அசஸ் பண்ணிட்டு சொன்னேன், "அப்நார்மலா எதுவும் தெரியலடா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு" அப்படின்னு சொன்னேன். பட் அவன் வந்துட்டு, "இல்லண்ணா எனக்கு வந்துட்டு ஹிப் ஃபார்வர்டா ரொட்டேட் ஆன மாரி தான் இருக்கு" அப்படின்ட்டு ஸ்டபர்னா இருந்தான். ஸோ அதனால அவனுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் பிக்கெல்லாம் காட்டி, ஹிப்னா இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவன் அத அக்செப்டே பண்ணிக்கல. ஸோ அதனால எக்ஸாம்பிளுக்கு எங்களோட ஹிப்பெல்லாம் காட்டும்போது, சரி அவன் வந்து ஓரளவுக்கு 50% சாட்டிஸ்ஃபைட் ஆன மாரி இருந்தான். பட் இருந்தாலும் அவன் 100% சாட்டிஸ்ஃபைடே ஆகல. அப்பந்தான் அவன் எங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டினான். "ஆனா இந்த வீடியோல இருக்கிற மாரி தான் என்னோட ஹிப்பும் இருக்கு" அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால அந்த வீடியோல இருக்கவங்க ஹிப்பும், இவனோட ஹிப்பையும் எடுத்து கம்பேர் பண்ணி, "நீயே டிசைட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். ஸோ அத பார்த்து அவன் ரியலைஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ என்னோட ஹிப் இப்ப நார்மலா தான் இருக்கு. நான் வந்து அப்படி நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டான். ஸோ நீங்களும் இந்த மாரி வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்க்கு யார போய் பார்க்கணுமோ அவங்கள போய் பார்த்து பெர்ஃபெக்ட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு